வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி வந்து மல்டி கலரில் ஒரு பிஸ்கட் நாட் கூடை போட்டிருக்கோங்க. பாருங்க, எல்லா கலர்லேயும் நிறைய ஒயர் வந்து மீந்திருந்துச்சு. சரி, இதில் வந்து இது மாதிரி போடலான்னு இதுதான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். இது பாருங்கள், இதுதான் அடி. இதுலேருந்து பாருங்கள், இதுலேருந்து இந்த மெரூன் கலர் பாருங்கள், இதுலேருந்து தான் அடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இந்த பக்கம் மெரூன். இது நம்ம மூலம் திருப்பும்போது இந்த ஒயர் வந்து 12 13 இந்த சைடுக்கு வந்துடும். இந்த க்ரீனும் மெரூனும் இந்த சைடுக்கு வந்துருச்சு. இது வந்து எல்லாமே ஒயர் மீந்திருந்ததுனால சரி இது மாதிரி ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் வந்து சூஸ் பண்ணி போட்டிருக்கேங்க. இது டார்க் கலர் கூடன்றதுனால கைப்பிடி வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கட்டுமேன்றதுனால ரோஸும் க்ரீனும் கலந்து போட்டிருக்கேன். உள்ளேயும் ஒயர் நிறைய சொருகியாச்சு. பாருங்கள், உள்ளே அட்டையை வச்சுருக்கோம். சாதாரண கார்ட்போர்டு அட்டை தான். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து குமிழ் வச்சாச்சு. இது வந்து ஸ்டிஃபாக நிற்குங்க. வாங்க எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கூடை போடுறதுக்கு நான் வந்து 1 2 3 4 5 6 7 8 8.5 ஒரு 8.25 அடிக்கு வச்சுக்கலாம். 8.25 அடியில் 4 ஒயர் கட் பண்ணிக்கிறோம். நான் ஏற்கனவே மல்டி கலரில் பூ போட்டு வச்சுட்டேன். இப்போ இது வந்து பிஸ்கட் நாட்டு எப்படி போடுறதுன்றதுக்காக நான் இந்த 4 ஒயரை கட் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு நம்ம வந்து அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு ரோல் ஒயர் எதுவும் தேவையில்லை. நம்ம வந்து இதே ஒயர்லேயே தான் போட போகிறோம். இப்போ இந்த 4 ஒயரையும் சரிசமமாக மடிச்சுக்குவோம். மடிச்சுட்டு இப்போ பிஸ்கட் நாட் போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஒயர் எடுத்துக்குவோம். ஒரு ஒயரை இப்படி பிடிச்சிக்கோங்க, ஒரு ஒயரை இப்படி பிடிச்சிக்கோங்க. 2 ஒயரையும் சேர்த்து ஒரே விரலில் பிடிச்சிக்கோங்க. இப்போது இந்த ஒரு ஒயர் எடுத்து இப்படி போட்டுக்கலாம். போட்டு இந்த 2 வெளிப்பக்கம் பார்த்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு கேப்பில் போட்டுவிடலாம். இந்த செகண்ட் ஒயர் எடுத்து இந்த செகண்டு கேப்புக்குள்ளே போட்டு பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இப்போது இந்த வெளிப்பக்கம் பார்த்த ஒயர் பாருங்கள், இதை வந்து இந்த 2 லூப்புக்குள்ளேயும் சேர்த்து போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே பிஸ்கட் நாட் எப்படி போடுறதுன்றது நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டு காமிக்கலான்ட்டு. இப்போ இந்த 2 ஒயர் மடித்த ஒயர் பார்த்திங்களா, அதை திரும்பி நம்ம பக்கமாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த லூப்பை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்குவோம். இன்னொரு ஒயருக்கு பார்த்திங்களா, அதை சரிசமமாக மடிச்சுட்டு இப்போ இந்த லூப் மேலே போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இந்த 2 ஒயரையுமே மறுபடியும் விட்டுடலாம். இந்த சைடு விட்டு இப்படி விரலால் பிடிச்சிட்டு திரும்பி இந்த வளைஞ்ச ஒயர் பார்த்திங்களா, அதை இந்த 2 லூப்புகளையுமே விட்டுட்டு இப்போ நாட்டை டைட் பண்ணிக்கலாங்க. டைட் பண்ணிவிட்டால் நமக்கு ஒரு பிஸ்கட் நாட் கிடச்சிரும். இப்போது ஆப்போசிட் ஒயர் வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. இந்த 2 ஒயரையும் சேர்த்து பாருங்கள், இந்த 2 ஒயர் ஒரு சைடில் உள்ள 2 ஒயர் இந்த பக்கத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்படி இழுத்திங்கன்னா இந்த மேலே லூப் வந்துடும். அதை இந்த ஒயரை பிடிச்சி மேலே இழுத்துட்டோம்னா
ஈவன் ஆகிடும். அதே போல் இந்த ஒயரை அப்படி இப்படி இழுத்துட்டா சரியாயிடுங்க. அதே போல் இந்த ஆப்போசிட் ஒயரும் சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. இதுவும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. அப்போ அது எந்த ஒயர்னு கண்டுபிடிச்சி, இந்த மேல் ஒயராக இருக்குது. அப்போ இப்படி திருப்பிக்கிங்க. இந்த ஒயர் தான் கொஞ்சம் கூட இருக்குது. இதே போல் முன்னாடி மாதிரியே கொஞ்சமாக இழுத்துக்கலாம். இழுத்துட்டு இப்போது நாட்டை டைட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நம்ம ஒன்று போட்டிருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 12 ஒயர் போட்டிருக்கேங்க. இப்போ நான் வந்து மல்டி கலர்லாம் எல்லா கலர் கலந்து நிறைய ஒயர் மீந்துருச்சுங்க. நம்ம கூட போட்டுட்டு நிறைய ஒயர் மீந்து போச்சு. எப்போதும் நம்ம டபுள் கலர் போடுவோம், இல்லை ட்ரிபிள் கலர் போடுவோம். சரி, இது என்ன பண்ணுறதுன்னு தெரில, நிறைய ஒயர் இருக்கா. சரி, அதை மல்டி கலராக நான் இது வரைக்கும் நான் போட்டதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. எப்படி வரும்னு நமக்கு தெரியல. பார்க்கலாங்க. நம்ம போட்டுட்டு எப்படி இருக்குன்றத பார்த்தோம்னா, நீங்களும் இந்த மாதிரி நிறைய ஒயர் இருக்கும், என்ன செய்யலான்னு ஒரு இது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம மல்டி கலரில் போட்டுக்கலாம். இதோட சேர்த்து இது வந்து மொத்தம் 12 இருக்குது. இதோட சேர்த்து மொத்தம் 13 பிஸ்கட் நாட் நம்ம போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம இப்போ ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த கலர் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் கிராஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து எல்லா கலருமே ஜாயின் பண்ணி தான் நம்ம சேர்த்து போடுற மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த கலரை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த ஒயர் பாருங்கள், இந்த 2 ஒயர் கிராஸாக தான் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இப்படி தான் வரும். அப்போது இந்த 2 ஒயர் பார்த்திங்களா, இந்த 2 ஒயரையும் இப்படி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இதில் ஃபஸ்ட்டு ஒயர் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஒயரை முதல்ல போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ஒயர் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 ஒயரையுமே எடுத்து இது மேலே போட்டுக்குவோம். போட்டு இந்த 2 ஒயரையும் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இந்த ஒயர் எடுத்து இந்த 2 லூப்புக்குள்ளேயும் போட்டுட்டு இப்போது இந்த ஒயரை இப்படி விட்டுடலாம். அந்தந்த ஒயரையும் தகுந்த மாதிரி அந்தந்த லூப்லேருந்து இப்படி வெளிப்பக்கமாக நம்ம பக்கமாக எடுத்துக்கிறோம். இப்போ இதில் இன்னொரு ஒயர் பார்த்திங்களா, அதை வந்து இது மேலே போட்டு இப்போ இந்த ஒயரை விட்டுடலாம். விட்டுட்டு இந்த வளைஞ்ச ஒயர் பார்த்திங்களா, இப்போ மடித்து வச்சுருக்கோம்ல, அந்த ஒயரை எடுத்து இந்த 2 லூப்புக்குள்ளேயும் போட்டு நாட்டை நல்லா இழுத்து டைட் பண்ணிட்டோன்னா இப்போ டபுள் கலரில் நமக்கு கிடச்சிரும். இப்படி இந்த ஒரு பக்கத்தை இழுத்துட்டோம்னா இப்போ நாட்டை இப்படி கீழ்ப்பக்கமாக பிடிச்சி அதுக்கப்புறம் இப்படி மேலே எடுத்துக்கிட்டோம்னா இப்படி இழுத்தா இப்படி மேலே இதை ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த கீழே வந்துடும். இப்போ இதை கீழ்ப்பக்கமாக பிடிச்சிட்டு டைட் பண்ணிவிட்டு பிடிச்சி இழுத்துட்டா டபுள் கலர் நமக்கு ஒரு பிஸ்கட் நாட் கிடச்சிரும். பாருங்கள், ரொம்ப இழுக்க வேண்டாம். அப்போ தான் அந்த இது வந்து இல்லைன்னா அப்படி சுருங்கி போயிடும். அதனால் லேசாக லூஸ் இல்லாமல் எடுத்துடலாம். இப்போது அப்படியே திருப்பி இந்த 2 சைடு இருக்குது பார்த்திங்களா, இந்த 2 சைடையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அதுக்கு இந்த 2 ஒயரையும் மடிச்சுக்கலாம். இதில் முதல்ல ஃபஸ்ட்டு ஒயரை போட்டு இந்த 2 ஒயரையுமே அந்தந்த ஒயருக்கும் மேலே இப்படி மடித்து விட்டுக்கணும். இந்த வளைஞ்ச ஒயர் எடுத்து இதில் போட்டுட்டு இப்போது இந்த ஒயருக்கு பாருங்கள், இந்த மடித்து வச்ச ஒயரு அதை இப்படி இழுத்து விட்டுக்கணும். இப்போ இந்த இதில் உள்ள இன்னொரு ஒயருக்கு பாருங்கள், அதை அது மேலே போட்டு இப்போ இந்த 2 ஒயருமே போட்டு பிடிச்சிட்டு இந்த வளைஞ்ச ஒயரை 2 லூப்புக்குள்ளேயுமே போட்டுட்டோம்னா இந்த சைடு ஒரு டபுள் கலர் பிஸ்கட் நாட் நமக்கு கிடச்சிடும். இப்போது எல்லாத்தையுமே டைட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் லூஸ் கொடுத்திங்கன்னா இங்கே டைட் ஆகிடும். இங்கே கொஞ்சம் லூஸ் கொடுத்து இதை எடுத்துட்டோம்னா இது நமக்கு டைட் ஆகிடுங்க. இந்த சைடுமே பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது ரெண்டும் நம்ம புதுசாக ஜாயின் பண்ணோம். இது மேலேயும் கீழேயும் ஜாயின் பண்ணும்போது இந்த டபுள் சைடு நாட் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது இதுதான் நமக்கு ஆரம்பம். இதில் வேணால் ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா கலருமே ஜாயின் பண்ணிக்கணும்.
நான் எப்படி ஜாயின் பண்ணுறது, இந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும் நான் எல்லாமே ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிச்சிடுறேன். அடுத்த லைன் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே வந்துடும். ஏன்னா இது ஒரே ஒயர்ன்றதுனால நமக்கு இது வராது. ஆனால் நமக்கு எல்லா கலருமே கலந்ததுனால கலர் காம்பினேஷன் நம்ம கொஞ்சம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. அடுத்தது இந்த வயலட் கலரை ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் தான் முன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு ஒயரை இப்படி பிடிச்சிக்கணும். இந்த வளைஞ்ச ஒயரை இது மேலே போட்டுட்டு இப்போ இந்த ஒயர் பார்த்திங்க, இந்த க்ரீன் கலர் ஒயரை போட்டுட்டு கீழே இழுத்துட்டு நம்ம பக்கம் இப்போ திருப்பி இதை வந்து இன்னொரு நாட்டை எடுத்து அது மேலே போட்டு இப்போ இந்த 2 ஒயரையும் அந்தந்த நாட்டுக்கு மேலே போட்டுட்டு இப்போ இந்த வளைஞ்ச ஒயர் எடுத்து 2 லூப்புக்குள்ளேயுமே போட்டுட்டா இந்த டபுள் சைடு நாட் நமக்கு கிடச்சிடும். இப்போது அதே மாதிரி இந்த சைடு பரட்டி இங்கே போட்டுக்கணுங்க. இப்போது மேலே ஒரு நாட் போட்டாச்சு, இந்த சைடு ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்தது இதில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த ப்ளூவை ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி மல்டி கலர் ஜாயின் பண்ணும்போது அந்தந்த கலருக்கு மேட்ச் ஆகுதா, டபுள் கலர் போடும்போது அது மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த 2 கலருமே நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த வயலட்டும் ப்ளூ கலருமே இந்த மாதிரி காம்பினேஷன் பார்த்துட்டு பாருங்கள், இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலராக இருக்குது பாருங்கள். மயில் கழுத்து கலர் மாதிரி கலந்த மாதிரி இருக்குது. இப்போ அதே மாதிரி இந்த சைடு போட்டுக்கணும். இப்போது 1 2 3 4 ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இந்த ரோஸ் போட்டுக்கலாம். இந்த ரோஸுக்கும் ப்ளூக்கும் கூட எடுக்கும். பாருங்க, இதுவும் ஒரு நல்ல அழகான ஒரு கலராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பக்கம் அதே போல் இந்த 2 கிராஸ் இருக்கு பாருங்கள், இது 2த்தையும் ஜாயின் பண்ணி ஒரு பிஸ்கட் நாட் போட்டுக்கலாம். இப்போது 5 நாட் போட்டாச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது இந்த க்ரீனு போட்டுக்கலாம்.
இந்த ரோஸ்க்கும் க்ரீனுக்குமே நல்லாயிருக்கும் போட்டால் காம்பினேஷன். அது மாதிரி நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஐடியா பண்ணிக்கணும். இந்த மாதிரி மல்டி நாட் போடும்போது எந்தெந்த கலரை நம்ம இடையில போட்டுக்கலாம் அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோன்னா ஒயர் வந்து இது மாதிரி வேஸ்ட் ஆகிறத நம்ம தடுத்துக்கலாம். இது நம்ம வீட்டுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் சேல்ஸ் பண்ணலனா கூட நம்ம வீட்டுக்கு தேவையானதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அடிக்கடி வெவ்வேறு கூட போடுறதுக்கு வேறு வேறு கலர் சூஸ் பண்ணிக்குவோம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க போட்டு சேல்ஸ் பண்ணுறவங்கள்ட்ட நிறைய இந்த மாதிரி மீந்து போயிடும். 1 2 வீட்டுக்காக போடுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நான் ரொம்ப நாளாக இதை போட்டுட்ருக்கிறதுனால நிறைய ஒயர் மீந்து போயிடும். அப்போ இது மாதிரி சரி என்ன செய்யலான்னு பார்த்தா சரி இப்படி ஒரு கூட போடலான்னு ஒரு ஐடியா தோணுச்சு. சரி போட்டு தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அது ஒரு வீடியோவே போட்டுடலான்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த கலருமே அழகாக இருக்கு பாருங்கள். இந்த ரோஸும் க்ரீனுமே அது ஒரு கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. இப்போ இந்த சைடு அதே மாதிரி இந்த 2 கிராஸ்லேயும் ஒரு பிஸ்கட் நட் போட்டுக்கலாம். இப்போது இது 2த்தையும் சேர்த்து போட்டாச்சு. இப்போ அடுத்தது இப்போ வந்து எத்தனை வந்துருச்சுங்க? 1 2 3 4 5 6 மொத்தம் 12 ஒயரு சாதாரணமாக வெட்டிட்டு இடையில ஒரு க்ரீன் கலர் ஒன்று வெட்டியிருந்தோம் தெரியுங்களா? இப்போ அந்த க்ரீனை வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னென்னா இதே மாதிரி இந்த சைடு 6 கலரும் நம்ம பார்த்து சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். அதனால் இந்த இடையில ஒரு 13வது ஒயராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் தான் இந்த ஒயர் தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சது. ஆல்ரெடி 12 போட்டுட்டேன் நான். இந்த 13வது ஒயர் தான் இது. இப்போ நாம் போட்டோம்ல இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் ஆரம்பத்தில் அந்த கலர் இது. இன்னொரு க்ரீன் இருக்குது, அது முன்னாடி ஏற்கனவே போட்டது. அதை வந்து அந்த முன்னாடி பண்ணோம்ல அதே மாதிரி அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரீனுக்கும் இந்த க்ரீனுக்குமே காம்பினேஷன் நல்லாயிருக்கு. லைட் க்ரீன் டார்க் க்ரீனு, அது மாதிரி லைட் ப்ளூ டார்க் ப்ளூ, லைட் ரோஸு டார்க் ரோஸ், அந்த மாதிரி காம்பினேஷன்லேயே நம்ம கூட போட்டோம்னா கூட நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இதுவும் அழகாக இருக்கும். இது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். இந்த கலர் கூட அழகாக இருக்கு பாருங்கள். இந்த க்ரீன் லைட் க்ரீனும் டார்க் க்ரீனும் நான் இது மாதிரி இந்த 2 கலர் காம்பினேஷனில் நான் வந்து ஒரு கூட போட்டு காமிக்கிறேன். இது 2மே சூப்பராக இருக்குது. நானாக இது வரைக்கும் போட்டதில்லை இந்த கலரு, ஆனால் இப்போது இது போடும்போது நல்லாயிருக்கு. இப்போ என்னென்னா இப்போ இதே மாதிரி செட்டப்லேயே நம்ம இந்த சைடும் அதே மாதிரி பண்ணணும். இப்போ இதுக்கு பக்கத்தில் இந்த க்ரீன் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதனால் இப்போ இதுக்கு பக்கத்தில் இந்த க்ரீனு, அதுக்கு அடுத்தது அந்த ரோஸு, அதுக்கு அடுத்தது இந்த நீலம், அதுக்கு அடுத்தது இந்த வைலட், அதுக்கு அடுத்தது இந்த க்ரீன், லாஸ்ட்டில் இந்த மெரூன் கலர். ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்துக்கணும். இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து அப்படி வந்தால் தான் ஈவனாக நமக்கு இருக்கும் பாருங்கள். இப்போ இதே மாதிரியே இதே சைடில் நம்ம அதே மாதிரி பண்ணணும். மாற்றி போட்டோம்னா நல்லா இருக்காது ஒரு மாதிரி. அதனால் இப்போ இந்த க்ரீனுக்கு பக்கத்தில் இந்த க்ரீனை கொண்டு வரணும், அந்த க்ரீன் பக்கத்தில் இந்த ரோஸை கொண்டு வரணும். நான் அது மாதிரி இந்த மீதி 6 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஃபார்மெட்டில் தான் இதையுமே பண்ணியிருப்போம் பாருங்கள். இந்த 2 லாஸ்ட்லேயும் மெரூன் கலரு, அதுக்கு அடுத்தது லைட் க்ரீன் கலரு, அதுக்கு அடுத்தது வைலட் கலரு, அதுக்கு அடுத்தது ப்ளூ, அதுக்கு அடுத்தது பிங்க் கலரு, க்ரீன், சென்டரில் இந்த லைட் க்ரீன் கலர். ஸோ அந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சைடு ஒரு லைன் போட்டாச்சு, இந்த சைடு ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம அடி எவ்வளோ அகலத்துக்கு வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நான் போட்டுட்டு நமக்கு எவ்வளோ அடி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போது இந்த சைடு இதோட சேர்த்து இதான் சென்ட்ரு முடிச்சு போட்டிருப்போம் பாருங்கள்.
முடிச்சு போட்டிருக்கோம் பாருங்கள். இதை அவுத்துடலாம். இதோட சேர்த்து இந்த பக்கம் 5 போட்டிருக்கோம், அதே போல் இந்த பக்கம் 5 போட்டிருக்கோம். இந்த மாதிரி இந்த சைடும் 5. இது ரொம்ப அகலமாக இருக்கும், நமக்கு இவ்வளோ அகலம் அடி தேவையில்லை. இப்போ நம்ம மூளை திருப்பிக்கலாம். இந்த 4வதும் 5வது இருக்குது பார்த்திங்களா, முடிச்சு இந்த 4வது பிஸ்கட் நாட்டும் 5வது பிஸ்கட் நாட்லையும் இருக்கக்கூடிய இந்த 4 ஒயர் இருக்கு பாருங்கள். இந்த 4 ஒயரில் தான் நம்ம இப்போ மூளை திருப்ப போகிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு உள்ள 2 ஒயரை இப்படி மடிச்சுக்குவோம். இந்த 5வது நாட்டில் உள்ள அந்த ஒரு ஒயரை ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து இப்படி சுற்றிக்கலாம். சுற்றிட்டு நம்ம யூஸ்வலாக போடுவோம்ல அதே மாதிரி இப்படி 2த்தையும் போட்டுட்டு இந்த 2 லூப்புக்குள்ளேயும் ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடலாம். விட்டுட்டு இப்போது இந்த ஒயரை எடுத்துட்டு அடுத்த ஒயருக்கு பாருங்கள், அதை அது மேலே கொடுத்துட்டு இப்போ 2 ஒயரையும் மேலே போட்டு இப்போ திருப்பின ஒயருக்கு பார்த்திங்களா, இந்த ரோஸ் கலர் ஒயரு, அந்த ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாங்க. இப்படி இழுத்தாலே வந்துடும். கொஞ்சம் இது மூளை திருப்பும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நெருக்கி போட்டுக்க வேண்டியதான். இப்போது அதே மாதிரி 4 பக்கமும் நம்ம போட்டுக்கலாம். அது மாதிரி இந்த 4வது ஒயரும் 5வது ஒயரையும் சேர்த்து ஒரு பூ போட்டுக்கலாம். அப்படி கொஞ்சம் நெருக்கி போட்டுக்குவோம். கொஞ்சம் நாட்டை டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணால் கொஞ்சம் நெருக்கி வந்துடும் பூ. இதே போல் இந்த 2 சைட்லேயும் போட்டுக்கலாம். இந்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா, இந்த 4வது ஒயரும் இந்த 5வது ஒயர்லேயும் கொஞ்சம் மூலையில் கொஞ்சம் இதுவாக இருக்கும்.
அடுத்தடுத்து நாட் வரும்போது நமக்கு ஈஸியாகிடும். இப்போது போட்டாச்சு பாருங்கள். அதே போல் இந்த 4, 5 ஆக மொத்தம் நமக்கு வந்து ஈவனாக வந்துச்சு பாருங்கள். இந்த 2 கலரும் அதே மாதிரி இந்த 2 கலர் கரெக்டாக அந்த மூளை திருப்பும்போது இந்த நீலமும் ரோஸ் கலர் மட்டும் நமக்கு தெரியுது பாருங்கள். அது மாதிரி இந்த மூலையில் இப்போ இந்த மூலையிலையும் அதே மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதுலேயும் போட்டிங்கன்னா இந்த 2 கலரும் சேர்ந்தால் அந்த நீலமும் ரோஸும் சேர்ந்து தான் மூளை திரும்பும் நமக்கு. இது நம்ம நார்மலாக போடுற நாட்டு தான் இது. ஆனால் கொஞ்சம் குறுக்கி போடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது மட்டும்தான், அதுக்கப்புறம் நமக்கு தெரியாதுங்க. இப்போ எல்லா ஒயர் ரெண்டு சைடு ஒயரையும் இழுத்து பிடிச்சிக்கலாம். அடுத்தடுத்து போடும்போது நம்ம இழுத்து பிடிச்சா தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள் 4 மூலையிலையுமே நமக்கு இந்த ஒரே மாதிரியான மூளை திரும்பிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து கூட வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாகிடும். இப்போ இந்த 3 ஒயரும் வந்து இதில் போயிடும், அப்படி மேலே சைடில் போயிடும். நமக்கு நம்ம வெட்டின ஒயருக்கும் இந்த அடிக்கும் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இனிமேல் மீதி ஒன்றுமே இல்லை, அப்படியே எல்லாத்தையுமே இந்த கிராஸ்லாம் வருது பார்த்தீங்களா, இந்த 2 கிராஸ் வருதில்ல பாருங்கள். அதுபோல் இந்த கிராஸில் இதில் அப்படியே வரிசையாக இனிமேல் போடலாம். இனிமேல் நம்ம ஒயர் ஜாயின் பண்ணுறதோ ஏணிப்படி முடிச்சு எதுவுமே தேவையில்லை. அப்படியே இருக்கிற அந்த கிராஸில் எல்லாமே எல்லாத்துலேயுமே போட்டு நமக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு கூடையை நம்ம வளர்த்திட்டே போயிடலாங்க. நம்ம இதை ஃபுல்லாக போட்டுட்டு கூடையோட சைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், அந்தந்த இதுவுமே ஜாயிண்ட் வரும்போது அந்தந்த ஃபுல் நாட்டு இதே மாதிரி மேலே எழும்பும் போது வரும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பிங்க் கலர் வந்துருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி இப்போ மேலே எழும்பும்போது அந்த 2 ஒயர் ஜாயிண்ட் ஆகும்போது ஒவ்வொரு பூவும் நமக்கு வரும். இப்போ அடியில் எப்படி போடுறோமோ அதே மாதிரி இங்கேயும் 2 ஒயர் ஜாயிண்ட் ஆகி நமக்கு ஒரு கூட அழகான ஒரு மல்டி கலர் பிஸ்கட் நாட் கூட நமக்கு ரெடி ஆகிடும். இதை ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு பார்க்கலாங்க. இப்போது அடி போட்டோங்களா, இந்த நம்ம இது வரைக்கும் தானே போட்டோம், இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம அடி போட்டோம். இப்போ நம்ம ஓரம் மடித்து போடும்போது இந்த முக்கோணம் ஷேப் வந்து இந்த சைடு ஓரத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ கூடையும் ஓரளவுக்கு கரெக்டாக வந்துருச்சு. சூப்பராக இருக்கு பாருங்கள். மல்டி கலரில் 3D கூட மாதிரி ஒவ்வொரு கலரும் அழகாக வந்துருச்சு. இப்போ இதை வந்து நான் சொருகிட்டேன். இது மாதிரி ஒரு மாடலில் சொருகலாம், இல்லைன்னா இப்படி மடித்து கூட சொருகலாம். அது மடித்து சொருகினா ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் இது மாதிரி சொருகிடலாம். இப்போ வந்து எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பாதி சொருகியாச்சு, மீதியை சொருகிட்டு நம்ம வந்து கைப்பிடி போட்டுடலாங்க. இது பாருங்கள், இது வந்து ரொம்ப சொருகிறது இதில் ஈஸி தான். ஏன்னா இதில் ரொம்ப நான் கஷ்டப்பட்டு சொருக வேண்டாம். அந்த நீட்டாக இருக்கு பாருங்கள், அந்த 2 மடித்து போடுறோம்ல, அந்த இதுலேயே ஒயர் இருக்கிற வரைக்குமே ஃபுல்லாகவே சொருகிடலாங்க.
அப்படி எவ்வளோ இருக்குதோ அந்த இது வரைக்குமே ஃபுல்லாகவே சொருகி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், உள்ளே வந்து நான் அட்டை கொடுத்து அடி ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக அட்டை கொடுத்துட்டு குமிழ் வச்சாச்சு. நம்ம கூட போடுறதுக்கு முன்னாடியே இது வந்து அப்படியே ஸ்டிஃபாக நிற்குங்க. நம்ம மீதியெல்லாம் சொருகிட்டு கைப்பிடி போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து 4 ஒயர் வச்சு டபுள் கலரில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு மாடலுக்கு. அதே மாதிரி கைப்பிடி தான் இதுக்கு போட போகிறோம். அதனால் அதை போட்டுட்டு நம்ம கூடயே ஃபினிஷிங்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இதில் வந்து நம்ம எந்த கலரில் போட்டாலும் இதுக்கு கைப்பிடி சூட் ஆகும். ஆனால் இது கொஞ்சம் டார்க் கலராக தெரியறதுனால கொஞ்சம் லைட் கலர் கைப்பிடி போட்டால் இது நல்லாயிருக்குன்றதுனால நான் இந்த ரோஸ் கலரும் க்ரீன் கலரும் சேர்ந்த ஒரு கைப்பிடி, டபுள் கைப்பிடி. நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 2 சேர்ந்து மேலே 2 கீழே 2 கலர் ஒரே மாதிரியே சேமாக வச்சா இந்த கைப்பிடி வரும். நம்ம இன்னொரு கூடையில் அந்த இன்னொன்று ஒன்று ஒன்றா இருந்தது பாருங்கள், ஒரு 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 கலரு இன்னொரு கலரு அப்படி மாறி மாறி வர்ற கைப்பிடி இன்னொரு வீடியோவில் போடலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு 3D ஷேப்பில் ஒரு எல்லா கலரும் மல்டி கலர் ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 கலர் கலந்து போட்டிருக்கேன். இந்த க்ரீன் மட்டும் 3 இது போட்டதுனால அப்படியே பாக்ஸாக இருக்குது பாருங்கள். 2 சைட்லேயும் பாருங்கள், இந்த க்ரீனு அதே போல் இந்த சைடும் இருக்கு பாருங்கள். இது மாதிரி நம்ம வீட்டில் மீந்து போயிருந்ததுன்னா எந்த கலர் சூட் ஆகும்னு நம்ம அடியிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடியில் வந்து இந்த லாஸ்ட்டுக்கும் ஒரு கலர், அடுத்தது இந்த பக்கமும் இந்த லாஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் அந்த மாதிரி கலர் வந்து நம்ம காம்பினேஷன் மாற்றி மாற்றி போடும்போது, இப்போ பாருங்கள், இப்போ இங்கே வந்து லைட் க்ரீனு, இந்த இடத்துல டார்க் க்ரீன் 2 இதுலேயுமே கொடுத்துருக்கேன். அதுமாதிரி இந்த சைடு பிங்க் கலரு, அதுமாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 ப்ளூ, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டார்க் வயலட் கலரு, இந்த சைடு ஒரு க்ரீன் கொடுத்துருக்கேன், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மெரூன் கலர். இதுவும் வந்து ஆக்சுவலி அடியில் வர்றது தான். நம்ம அப்படி நமக்கு வேணுங்கிறது மூளை மடக்கி போடும்போது அந்த எக்ஸஸாக உள்ளது வந்து மேலே போயிடும், சைடுக்கு போயிடும். இல்லைனா ரொம்ப அடி வந்து அகலமாக இருக்கும். அதுக்கு நம்ம வெட்டின அளவுக்கு வந்து கைப்பிடி ஹைட்டு பத்தாது. அதுக்கு வந்து கைப்பிடி கொஞ்சம் கூட போடணும். இப்போ ஒரு 10 அடிக்கு வெட்டினோம்னா அந்த நம்ம இது வரைக்கும் அடியாக வச்சு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து ஹைட்டில் வளரும். நம்ம வந்து 8.5 அடிக்கு உள்ள இந்த கூடை வந்து இவ்வளோ தான் இதுக்கு அடியும் இந்த ஹைட்டுக்கும் இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இதை போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி கூட போட்டு நிறைய மீந்துருச்சுன்னா இது மாதிரி போட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம SM கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. மீண்டும் ஒரு இனிய வீடியோவில் சந்திப்போம். இதுக்குள்ளே நிறைய ஒயர் கொடுத்துருக்கேன், ஒரு 15 ஒயர் கொடுத்து இதில் போட்டிருக்கேன். அதனால் கைப்பிடி வந்து மடங்கவே மடங்காது, அருந்து விழாது, நல்லா இருக்குங்க. Until then, see you. Tata. Bye.